ஸோ டிஎன்பிசி குரூப் 4 வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பாலிட்டி இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 26 January 1950. Second question, father of Indian Constitution, Dr. B.R. Ambedkar. Third question, total fundamental rights in Indian Constitution 6. Which article deals with right to equality? Article 14 and 18. 14 to 18. Who is the head of the state in India? So, President. ஸோ அடுத்தது வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பற்றி பார்க்கலாம். Who founded Indian National Congress? இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து யார் வந்து தொடங்கியது? A.O. Hume. நெக்ஸ்ட், குவைட் இந்தியா மூமெண்ட் இயர். குவைட் இந்தியா மூமெண்ட் வந்து எந்த வருஷத்தில் நடந்துச்சு? 1947. Who gave the slogan do or die? செய் அல்லது செத்து மடி. இந்த ஸ்லோகன் யார் சொன்னது? மகாத்மா காந்தி அவர்கள். ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஐஎன்சி ஹெல்ட் அட் பாம்பே 1885. ஐஎன்சி எப்போ நடந்துச்சு? முதல் பாம்பேயில். எந்த வருஷம்? 1885. Who is known as Iron Man of India? இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று அழைக்கப்பட்டது யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். நெக்ஸ்ட், ஜியாகிரபி ரிலேட்டட் ஒரு 5 கொஸ்டின் பார்க்கலாம். லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா. இந்தியாவிலே ரொம்ப நீளமான ஆறு எது? கங்கா. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா? இந்திரா பாயிண்ட். ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடு? தொட்டபெட்டா. அதாவது தமிழ்நாட்டில் பெரிய இந்த மலை தொடர்ச்சின்னா பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா தான். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ ஹவு மெனி இந்தியன் ஸ்டேட்ஸ்? மொத்தம் 8 ஸ்டேட்ஸ்க்கு வந்து பாஸ் பண்ணாங்க. லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் த வேர்ல்டு? ஆசியா. இந்தியாவில் மிகப்பெரிய கண்டம்னா இது உலகத்திலே பெரிய கண்டம்னா அது ஆசியா தான். ஸோ ஜென்ரல் சயின்ஸில் பார்த்தோன்னா ஒரு 4 கொஷின், அதாவது ஒரு 5 கொஷின் பார்க்கலாம். 4th ஒன், கெமிக்கல் சிம்பிள் ஆஃப் அயான். அயானோட கெமிக்கல் சிம்பிள் என்னது? Fe. ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் மேக்ஸிமம் இன் வேக்கம். அதாவது எந்த இடத்துல வந்து லைட்டோட வேகம் வந்து அதிகமாக இருக்குன்னா அது வெற்றிடத்தில் தான். ஸோ விச் விட்டமின் இஸ் ப்ரொடியூஸ்டு பை சன்லைட்? விட்டமின் டி. எல்லாருக்கும் தெரியும், சூரிய வெளிச்சத்துலேருந்து நமக்கு வர அந்த விட்டமின் என்னன்னா விட்டமின் டி. யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் என்ன சிம்பிள், என்ன அலகு? ஆம்பியர். ஹியூமன் பிளட் இஸ் ரெட் டியூ டு ஹீமோக்ளோபின். மனித இரத்தமானது சிவப்பு நிறத்தில் இருக்குது, காரணம் மனித உடலில் சுரக்கும் ஹீமோக்ளோபின். அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் பார்த்தோன்னா ஒரு 5 கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் யார்? ராஜகோபால் ஆச்சாரி அவர் தான். ஸோ தமிழ்நாடு கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு சென்னை. சென்னை தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விச் டைனஸ்டி பில்ட் பிரகதீஸ்வரர் டெம்பிள்? சோழ டைனஸ்டி. எந்த காலகட்டத்தில் வந்து பிரகதீஸ்வரர் கோயிலானது கட்டப்பட்டது? அடுத்தது, தமிழ்நாடு ஸ்டேட் ஃபார்மேஷன் இயர். எந்த வருஷத்தில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வந்து உருவாச்சு? 1956. 1956. விச் ரிவர் இஸ் கால்டு தக்ஷிண கங்கா? காவேரி. தக்ஷிண கங்கான்னு கூப்பிட்ற ஆறு எதுவா? காவேரி. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு ஆப்டிடியூட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து பொதுவாக வழக்கமாக ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷின்ஸ் வந்து ஒரு 5 பார்க்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ் நிறைய வரும். ஸோ பேசிக் வந்து ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஷார்ட்டாக எஸ்ஐன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு P0 டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா ரிலேட்டட் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பை ஆர் ஸ்கொயர்.
நெக்ஸ்ட்டு 20% ஆஃப் 250 இஸ் ஈக்குவல் டு ஹவு மச்? 50. இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். 20% வந்து டிவைட் 22 100 போட்டு அதை மல்டிப்ளை பண்ணால் அது வேல்யூ தான் அது. ஓகே, இஃப் சிபி இஸ் ஈக்குவல் டு 100, எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 130, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? இதுவும் எல்லாம் வட்டி விகிதத்துக்கான கேள்வி தான். ஸோ இது சம்மை போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ 100 120 வந்து எவ்வளோ, அதாவது மைனஸ் பண்ணிக்க வரும். இது 120 100 மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ பர்சன்டேஜ் வந்து 20%. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து ஆன்சர் வந்து நேச்சுரல் நம்பரோட ஆவரேஜ் பார்க்குறோம். ஸோ இந்த நேச்சுரல் நம்பர் எல்லாம் ப்ளஸ் பண்ணி அதோட டிவைட் பண்ணோன்னா சம் வேல்யூ வரும். அது என்னென்னா 5.5. நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் ரீசனிங். அதில் ஓட் ஒன் அவுட். இதில் அதாவது இந்த 4 வந்து தனியாக இருக்கிறத வெளியெடுங்க சொல்கிறாங்க. ஆப்பிள், பனானா, மேங்கோ, கேரட். இதில் எது செப்பரேட்டு? ஆப்பிள், பனானா, மேங்கோலாம் பழம், கேரட்டு காய்கறி. ஸோ கேரட்டு தனியாக எடுத்துடலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் 2, 4, 8, 6 அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த 2 4 8 6. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 2 4 4 2 8 8 16 16 32. ஸோ ஆன்சர் 32. டே ஆஃப்டர் மண்டே ரொம்ப மக்கையான கேள்வி தான், பட் இதுவும் கேட்டிருக்காங்க. மண்டேக்கு அடுத்த நாள் என்ன? திங்கட்கிழமை படுத்து என்னது? செவ்வாய்க்கிழமை. அதுதான் ஆன்சர். இஃப் சவுத் இஸ் ரிட்டன் as டோவை தென் நார்த் என்னது? அதாவது அந்த லெட்டர் வந்து ஒரு லெட்டருக்கு அடுத்த லெட்டரை வந்து இது மாறுது. எஸ்க்கு அப்புறம் டி, ஓ வந்து அப்படியே வருது, யூக்கு அப்புறம் வி, டிக்கு அப்புறம் யூ, ஹச்சுக்கு அப்புறம் ஐ. ஸோ அப்படி பார்த்தோன்னா நார்த்துக்குனா என்னென்னு வரும்? நார்த்து வந்து ஸோ ஓபிஎஸ்சிஐன்னு சொல்லிட்டு வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி வைக்கணும். என்க்கு அப்புறம் ஓ, ஓக்கு அப்புறம் பி, ஆருக்கு அப்புறம் இந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. பிளட் ரிலேஷன் பிரதர் ஆஃப் மதர் இஸ். அம்மாவோட தம்பி வந்து என்னென்னு கூப்பிடுவோம்? என்னென்னு கூப்பிடுவீங்க? மாமான்னு தானே, அதுதான் அங்கிள்னு போட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ் லாங்குவேஜில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 கொஷின் பார்க்கலாம். ஆதர் ஆஃப் திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும். திருக்குறள் எழுதுறது திருவள்ளுவர். நம்பர் ஆஃப் கப்லெட்ஸ் இன் திருக்குறள். அதாவது திருக்குறள் எத்தனை திருக்குறள் இருக்குது, எத்தனை குறள் இருக்குன்னா 1330, 1330. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் சங்கம் ஹெல்ட் அட் தென்மதுரை. மொதல் தமிழ் சங்கம் எங்கே நடந்தது? தென்மதுரை. தமிழ் மந்த் ஸ்டார்ட்ஸ் வித்து. தமிழ் மந்த் எந்த இதுலேருந்து தொடங்குது? சித்திரை தான் மொதல் மாதம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விச் இஸ் த ஃபஸ்ட் தமிழ் கிராமர் புக். எழுதப்பட்ட தமிழ் கிராமர் புக்கு வந்து என்னென்னா தொல்காப்பியம் தான்.